எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நல்லவனா இருக்கவன் கூட ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ரிகர் ஆகி அவன் டென்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா, போடா என்ன ஆனாலும் பரவாயில்ல கெட்டவன் ஆகிறதுங்கிறது ரொம்ப எளிதான ஒன்று. ஆனால் ஒரு கெட்டவன் பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமான ஒரு குணத்தெல்லாம் இருக்குது. அவன் கண்ணா அப்படின்னா இருக்கான்னு வைங்களேன், எந்த ஒரு ஒரு குறிக்கோள் இல்லை. எவன் எப்படி போனால் எனக்கு என்னன்னு ரொம்ப ஒரு லேசியான ஒரு வாழ்க்கைன்னு வச்சுக்கலேன், எப்படியோ போடா அப்படிங்கிற மாதிரி கண்ணாம்னான்னு ஒருத்தன் இருக்கேன் வந்து நல்லபடியாக மாறினான்னு சொன்னால் எந்த சூழ்நிலையிலையும் அவன் வந்து தடம் மாறவே மாட்டான். ஒரே ஒரு தடவை வந்து அவன் வந்து நம்ம நல்லது செய்வோன்னு முடிவு பண்ணிட்டான்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவனை மாற்றவே முடியாது. அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பான். இந்த நல்லவன்னு நம்ம யாரெல்லாம் நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, இவன் ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா, இந்த பையன் நல்ல தம்பிப்பா அப்படின்னு அவன் எப்போ இருந்தாலும் ஒரு செகண்டில் கெட்டவன் ஆயிடுவான். ஒரு செகண்டில் உங்களுக்கு துரோகம் பண்ணுவான். ஒரு செகண்டில் உங்களுக்கு வந்து அடிப்பான். சரிங்களா? நேராகவும் அடிப்பான், துரோகம் பண்ணுவான், என்னமா இருக்கும். ஆனால் கெட்டவனாக இருந்துட்டு திருந்துறான் பார்த்தீங்களா ஒருத்தன், எப்பா இனிமேல் நமக்கு இதெல்லாம் வேணாண்டா, இனிமேல் நம்ம நல்லா இருக்கணும், 4 பேர்த்துக்கு நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்னு மாறுறான் பாருங்க. அவன் அவ்வளோ ஈஸியாக வந்து அவனை வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அப்படியே புயல் மாதிரி இருப்பான், அப்படியே ஆலமரம் மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, உயிர் போனால் போயிட்டு போதுமா. அவன் இந்த மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஐயோ அல்லப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க, காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. இவங்க இந்த மாதிரி இருக்கவங்க வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க. அதுக்கு நிறைய பேர்த்த சொல்லுவாங்க. அருணகிரிநாதர்லாம் இருக்காரு, அதே மாதிரி வால்மீகி திருடனை வந்து மாறினவங்களாம் இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய பேர்த்த நம்ம வந்து உதாரணமாக சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்கள வந்து அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையிலேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு அற்புதமான மனுஷங்களாம் பார்க்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இப்போ ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க, ஒரு சின்ன கதை. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் இருக்கான், ஒரு வாலிபர், நல்ல ஒரு 22-23 வயசுன்னு வைங்களேன். அவன் என்ன பண்ணுறான், அவங்க அம்மா அப்பா எல்லாம் நல்ல தொழில் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. நல்ல தொழில், ஏகப்பட்ட காசு. அவன் வந்து வேலையே செய்ய தேவையில்லை, மாசம் மாசம் வந்து அவனுக்கு காசு கொட்டுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இவன் என்ன பண்ணுறான், எப்பயும் போலதான் எல்லாம் மற்ற பணக்கார பசங்க எப்பயும் அப்படிதான். நிறைய பணக்கார பசங்களை பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்தை இவன் காலி பண்ணிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். இவனுக்கும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான், இவனை சுற்றி இருக்கவங்களுக்கும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டு போயிடுவான். ஏகப்பட்ட பிரச்சனையும் பண்ணிட்டு போயிடுவான். அதே மாதிரி அந்த பையன் என்ன பண்ணுறான், அப்பா அம்மா தவறிட்டாங்க, ஆக்சிடென்ட்ல போயிட்டாங்க. இவன் என்ன பண்ணுறான், தொழிலெல்லாம் கவனிக்கிறது இல்லை. தொழில் அது போகாதனால இவன் என்ன பண்ணுறான், எதுக்கு எடுத்தாலும் சைனை போட்டு 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 கொடுத்து கடைசியில் என்ன ஆகி போச்சு, தொழிலே இல்லாமல் போயிடுச்சு அவனுக்கு. இவன் என்ன பண்ணுறது, டெய்லி அந்த சாராயம் குடிக்கிறது, இந்த பாருக்கு போகிறது, பஃப் அது இதுன்னு ரொம்ப இந்த மேலை நாட்டு கலாச்சார அந்த இதில் போயிட்டாங்க உள்ள. அந்த போதைப் பொருளை எடுத்துக்கிறது, எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க, நல்ல காரு ஓட்டுறது, நல்ல பெரிய ஹோட்டலில் போய் தங்குறது, பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றது. அவனுக்கு எல்லாமே பொழுதுபோக்கு தான், ஏன்னா காசு கொட்டுது அவனுக்கு. அதனால செலவு பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் பாருங்களேன், இந்த மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்கான் பார்த்தீங்களா, நமக்கு என்னப்பா காசு வருது அப்படின்னு இருக்கவன் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அவனை சமாளிக்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுவான். இந்த பையனுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு தெரியாமலே இவன் தான் எல்லாத்தையும் சைனை போட்டு போட்டு கொடுத்துருவாங்க. அவனுக்கு என்ன காசு கொடுத்தா சரி, கடைசியில் இருக்க மேனேஜரு அவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிஓ உட்பட எல்லாரும் அந்த கம்பெனி வந்து நஷ்டமாக்கி அதை வந்து விற்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. எல்லாரும் அவங்களாம் நல்லா பழச்சிக்கிட்டாங்க. இவன் மட்டும் பார்த்தீங்கன்னா கடைசியில் கம்பெனி இல்லை. கம்பெனி இல்லைன்னு உடனே அப்படியே இருக்கிற காசெல்லாம் இன்னும் செலவு பண்ண கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான், சரி இனிமேல் நமக்கு வந்து வாய்ப்பு இல்லை, இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது தெரியல, நம்ம ஏன்னா காசு இல்லை, செத்துடலாமா, நம்ம எப்படி வந்து சாராயம் குடிக்காமல் நம்ம எப்படி இருக்கிறது, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம ஒன்றுமே முடியல அப்படின்ட்டு வயிறு பசிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவன் என்ன பண்ணுறான், சரி நம்ம போவோம், தற்கொலை பண்ணிக்கலாம் பேசாமல். ஏன்னா பிச்சை எடுத்து நம்ம வாழ்ந்து நமக்கு ஏன்னா எந்த வேலையும் தெரியாது, எங்கேயாவது ஒரு வேலைக்கு போகலான்னா என்னப்பா தெரியும், ஒன்றும் தெரியாதுன்னா அப்புறம் எப்படி வேலைக்கு வச்சுவான். அவன் விட்டுறான். எல்லாம் 23-24 வயசு ஆகி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா வேற என்ன செய்யறது. அது இல்லாமல் இவனுக்கு வந்து அந்த காசும் பத்தாது. வேற காசு வந்து இவனுக்கு டெய்லி அப்போ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா ஆகுதுன்னு வைங்களேன், இவனுக்கு மாசத்துக்கே 100 ரூபா சம்பளம் கிடைக்காது. அப்புறம் எப்படி அவனுக்கு வந்து செலவுக்கு என்ன பண்றது. அதனால அவனுக்கு வந்து கம்மியான சம்பளத்தை போகக்கூடாது, நல்ல சம்பளத்துல ஏதாவது வேலை கிடைச்சா பரவாயில்ல. நல்ல சம்பளம்னா நிறைய அனுபவம் இருக்கணும், அது சுத்தமா இல்லை. இப்படியே போகுது. இவனால பசி தாங்க முடியல, ஒரு மலைக்கு போறான். பேசாம மலையில ஏறி நம்ம கீழே விழுந்து செத்து போயிடலாம் அப்படின்னு. அங்க போனா ஒரு துறவி உட்காந்துருக்காரு.
இவன் போய் அங்கே போய் நிற்கிறான். சரி, எப்போ நம்ம எப்படியும் குதிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த துறவி வந்து இவனை கவனிச்சிடறாரு. தம்பிங்க வாப்பா, என்னப்பா என்ன பிரச்சனை, ஏன் இங்கே வந்து எட்டி பார்த்துருக்க, என்ன பண்ண போற? நான் செத்தலான் இருக்கேங்க, உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு காசு தான் வேணும். அப்பயும் அவன் வந்து எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க, நல்ல புத்தி வேணும், நல்ல வேலை வேணும், அதெல்லாம் கேட்கல, காசு வேணும் அப்படின்னோடனே அப்படியே ஒரு மூட்டை, அப்படியே ஒரு சின்ன மூட்டையில கட்டி வச்சிருக்காரு. அப்படியே அந்த காசு எடுத்து கையில் கொடுத்துட்டார். இந்தாப்பா நீ போ. உடனே இவன் அதை வச்சு ஏதாவது பண்ணியிருந்தானா பரவாயில்ல, திரும்பியும் நேராக போய் சாராயம் குடிக்கிறது, மது சூது அது அப்படியே போயிடுது. சாப்பாடு சாப்பிட்றது, அது எல்லாமே ஜாலியாக ஒரு 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 நல்ல ஒரு ராயலான ஒரு லைஃப் வாழ்ந்துடுறான். அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளில் காசு காலியாச்சு. உடனே காசு காலியானோன்னு தான் அடுத்து பார்க்குறான், என்னடா பண்ணலாம், சரி திருப்பி அங்கே போவோம், அந்த துறவி இருந்தாங்கன்னா காசு கொடுப்பாரு, வாங்கிட்டு வருவோன்ட்டு போகிறான். திரும்பியும் போகிறான், திரும்பி அவர்கிட்ட காசுங்கிறான். இந்தாப்பான்னு ஒரு மூட்டை திரும்பி கொடுக்குறாரு. அவரும் சோதிக்கிறார். அவருக்கு ஒரு இது தெரியுது, இவன் எப்படியா இருந்தாலும் மாறுவாங்கிற எண்ணம் அவருக்கு இருந்திருக்கு. இவன் முதல்ல கொடுப்போம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி திருப்பியும் கொடுத்து விட்டார். திருப்பியும் வரான், திருப்பியும் செலவு செய்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருப்பி திருப்பி வாங்கிட்டுங்கிறது காசு வாங்கிட்டு போய் செலவு பண்ணுறான் பாருங்க. நண்பர்கள், சொந்த பந்தம் எல்லாம் வருது. காசு செலவானோடனே ஒரு பயம் வரல. திரும்பியும் போய் இவர்கிட்ட போய் காசு வாங்கிட்டு வரான் பார்த்தீங்களா, திருப்பி எல்லாம் அப்படியே மாதிரி வைப்பானுங்க. காசு செலவானோடனே ஒருத்தன் வரதில்லை. அப்போதான் அவனுக்கு ஒன்று புரியுது, இது வந்து நம்ம சரியில்லாமல் இருக்கோம். நம்ம காசு இருந்தால் சொந்த பந்தம் வருது, நண்பர்கள் வராங்க, எல்லாம் வராங்க. காசு இல்லைன்னா நம்மளை தூக்கி எஞ்சிட்டு போயிடறான்ட்டு அப்போதான் ஒரு சின்ன ஸ்பார்க் அவனுக்கு வருது. நம்ம அப்போதான் அவன் என்ன பண்ணுறான், சரி இனிமே இருக்கிற லைஃப் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு துறவரம் பூண்டு நல்ல ஒரு 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 4 பேர்த்துக்கு உதவுற மாதிரி, அவர் எப்படி நமக்கு காசு தராரோ அது மாதிரி நம்ம 4 பேர்த்துக்கு தரணும்னு ஒரு முடிவு பண்ணுறான். நேராக போகிறான். போயிட்டு, ஐயா நானும் உங்களை மாதிரி துறவரம் இது பண்ணலான் இருக்கேன், வாழ்க்கையை துறவர வாழ்க்கையை போகலான் இருக்கேன், நீங்கள் எனக்கு அதுக்கு வந்து தீட்சை கொடுங்க அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறார், துறவி இங்கே பாருப்பா, காசு வேணும்னா வாங்கிட்டு போ, இந்த மாதிரி துறவரம் வேணும் தீட்சை கொடு இப்படிலாம் வந்து சொல்கிறது வந்து சரியாக இருக்காது, அது உனக்கு ஒத்து வராது. ஒருத்தன் அதை தான் நான் ஏற்கனவே முன்னாடியே சொன்னேன், ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கவன் நான் இப்படி வாழணும்னு ஒன்று முடிவு பண்ணிட்டானா அவன் காம்ப்ரமைஸே ஆக மாட்டான். அவர் உடனே கேட்கலாம், நான் என்ன செய்யணும், நான் என்ன செஞ்சால் நீங்கள் தீட்சை கொடுப்பீங்க? இந்த பாருப்பா, நான் ஒன்றும் அவ்வளோ நீ கேட்குற மாதிரிலாம் எனக்கு ஈஸியாலாம் அப்படி ஒன்றும் கிடைச்சல. நான் வந்து இந்த பாரு அங்கே உயரத்தில் ஒரு கல் இருக்கு பாரு, அந்த மலையில உச்சியில் அந்த கல்லில் உட்காந்து நான் தியானம் பண்ணேன். அதுவும் வந்து அவ்வளோ எளிதாக இருக்காது. நிறைய இல்யூஷன் சொல்லுவாங்க, அதாவது ஒரு கனவு மாதிரின்னு வச்சுங்களேன். நமக்கு உண்மையாலுமே யாரோ வர மாதிரி இருக்கும், ஒரு உணர்வு வரும், யாரோ தொடறாங்க, யாரோ ஆடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ், அது நமக்கு உண்மைங்கிற மாதிரியே தோணும். சரியா? இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும், உனக்கு இயற்கையே நிறைய தொல்லையை கொடுக்கும். இதெல்லாம் தாண்டி உன்னுடைய தியானத்தில் உறுதியாக இருந்தேன்னா, நான் வர வரைக்கும் நீ வந்து தியானத்தில் இருந்தேன்னு சொன்னா நான் உனக்கு தீட்சை கொடுக்குறேன்ட்டார். ஆனால் எப்போ வருவேன் என்னெல்லாம் சொல்ல தெரியாது, வர வரைக்கும் நீ தியானத்தில் இருந்தானா நான் வந்து உனக்கு தீட்சையை கொடுத்துறேன்ட்டாப்பு. உடனே ஓகே சாமி பார்த்துக்கலாம், அந்த ரொம்ப கான்ஃபிடென்ட் இவனுக்கு, பார்த்துக்கலாம் சாமி அப்படின்னு. அவருக்கும் தெரியும் இவன் கண்டிப்பாக ஜெயிப்பான்னு. இருந்தாலும் அவனை வந்து சோதிக்கணும். அவனுக்கு வந்து அந்த நல்ல பாருங்க, குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் சரியான வளர்ப்புங்கிறது. அதாவது உங்கள் குழந்தை தான், அதை சரியானபடி கொண்டு போகணும்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கணும் வீட்டில். நீ எப்படியாமாலும் போ, என்னமோ பண்ணிக்கின்னா அந்த குழந்தை உருப்படாமல் போகும். நீ இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சில கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் அந்த குழந்தைங்களும் உருப்பிடும், இல்லைன்னா உருப்படாது. இப்போ இவனுக்கு அது மாதிரி தான், இவருக்கு நல்லா தெரியும் துறவிக்கு இவன் கண்டிப்பாக அதில் ஜெயிப்பான்னு, இருந்தாலும் அவனை சோதிக்கிறார். உடனே இவனும் போய் உட்காடுறான் அந்த உச்சியில். பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி, அப்படியே போதையில எல்லாம் உளுந்து கிடக்கிற மாதிரி நிறைய இது வருது. அவனுக்கு தூண்டுது, அந்த தியானத்துல இருந்து எந்திரிச்சணுங்கிற அளவுக்கு அவனுக்கு எல்லாம் வருது. திடீர்னு பார்த்தீங்கன்னா யானை வரும், பக்கத்துல வந்துட்டு போகும், புலி வரும், அவனுக்கு எதுக்கும் அசரலாம். அப்படியே திடீர்னு புயல் அடிக்கும், காத்து, மழை, வெயில், எல்லாத்துக்கும் கொஞ்சம் கூட அசரலாம். அவன் போல உட்காந்ததுக்கு 1 இன்ச் நகராம உட்காந்துருக்கான். அவனுக்கு என்னன்னா என்ன ஆனாலும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. கடைசி வரைக்கும் ஒண்ணு இந்த போராட்டத்துல உயிர் போகணும், இல்லைன்னா நம்ம துறவி ஆகணும். இவ்வளவுதான் அவனுடைய எண்ணமே, இவ்வளவுதான். என்ன ஆனாலும் பரவாயில்ல. என்னென்னமோ நடக்குது, இல்யூஷன் அவனுக்கு வருது, நிறைய கனவு மாதிரி வருது போகுது, யாரோ வராங்க போறாங்க, எதுக்கும் கவலைப்படல. கத்தி எடுத்துட்டு குத்த வர மாதிரிலாம் வருது, என்ன பயம் வந்தாலும் சரி அப்படியே உட்காந்தே இருக்கான், ஒன்றும் பண்ண முடியல. கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு நரகம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி, அவன் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது நரகம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா 2 பேரும் பாத்தீங்கன்னா
அது கதற சத்தம் அவனுக்கு கேட்குது. அவங்க அம்மா அப்பா கண்ணுக்கு முன்னாடி அப்படியே நெருப்புல போட்டு வாட்டுற மாதிரி ஒரு காட்சி அவன் பார்த்துறான். பார்த்த உடனே அப்ப அவனால அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியல. போய் அவனை அப்படியே போய் அந்த அம்மாவையும் அப்பாவையும் காப்பாத்துறதுக்கு எந்திரிச்சு அப்படி 4 ஸ்டெப் வைக்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவனுக்கு அந்த காட்சி எல்லாம் ஒரு பிரம்ம தான். முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. இவன் பார்த்துட்டு என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு, ஐயோ நம்ம இந்த மாதிரி தவம் இருந்தோம், தியானம் இருந்தோம், எல்லாம் போச்சே, இனிமே நம்ம அவ்வளவுதான், இதுவும் போச்சா அப்படின்ட்டு அவன் இருக்கும்போது அந்த துறவி சொல்றாரு, எப்பா நான் இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ வந்து உங்க அம்மா அப்பாவை காப்பாற்றணும்னு நீ எந்திரிச்ச பாரு. ஒரு அம்மாவுடைய குரல் கேட்டு இந்த மாதிரி கண்ணுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த மாதிரி நெருப்புல அவங்க வேகறாங்க, நம்ம போய் காப்பாத்து நீ எந்திரிச்ச பாத்தியா, இதுதான் ஒரு உண்மையான மனுஷத்தன்மை. நீ இப்ப நல்ல மனுஷனா மாறிட்டேன்னு சொல்லி அவனுக்கு வந்து தீட்சையை கொடுத்து அவனும் ஒரு துறவி ஆயிட்டு அதுக்கப்புறம் அவன் நிறைய பேத்த அவன் காப்பாத்துறான். சரிங்களா? அப்ப பாத்துங்க, ஒரு ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்க ஒருத்தன், இல்ல மோசமானவன் இல்ல கெட்டவன் எப்படி வச்சுட்டாலும் சரி, அவன் திருந்தினான்னு சொன்னா சமுதாயத்துல வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி உருவான். அவன் நிறைய பேத்துக்கு உதவுறானா இருப்பான். சரிங்களா? இந்த மாதிரி இப்ப பாருங்களேன், இவ்வளவு மோசமான இருக்க ஒருத்தன் கூட ஈஸியா மாறிட முடியும்னா நிச்சயமா சொல்ல முடியும். அதாவது மனுஷத்தன்மை தான் நமக்கு இன்னைக்கு முக்கியம். அதாவது நீங்க துறவினா அப்படியே பெரிய அளவுல உங்களுக்கு வந்து மந்திரம் தெரியணும், நிறைய தந்திரங்கள் தெரியணும், மானம் பெருசா இருக்கணும். அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல மனுஷத்தன்மை இருக்கணும். அவ்வளவுதான். ஒருத்தர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அடு போறானா ஒரு சும்மா ஒரு ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கலாம், முடிஞ்சு போச்சு. ஒரு சின்ன சின்ன உதவி, ஒருத்தன் சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுறானா நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒரு வேளை சாப்பாடு, ஏதாவது ஒரு சின்ன ஒரு கல்விக்கு நமக்கு ஒருத்தன் நமக்கு முன்னாடி கல்விக்காக கஷ்டப்படுறான், ஒரு ஃபீஸ் கட்டிட்டா அவன் காலேஜை முடிச்சிருவான் இல்ல ஸ்கூல்ல முடிச்சிருவானா, ஏதோ நம்மளால முடிஞ்சது. இந்த அளவுக்கு நீங்க உதவி பண்ணாலே போதும். கிட்டத்தட்ட நீங்க வந்து அந்த கடவுளுடைய பக்கத்துல போயிடலாம். கடவுள் ஆகிறதுக்கு அது இன்னும் நிறைய நமக்கு தேவைப்படும். அதுக்கு ஈக்குவலா பக்கத்துல போயிடலாம் கொஞ்சமா. சரிங்களா? நான் தயவு செஞ்சு சொல்றேன், கொஞ்சம் உதவி பண்ணுங்க. உங்களுடைய பாவ புண்ணியங்கள் எல்லாம் போயிடும் நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது. அந்த பாவம் போய் புண்ணியம் வந்துடும். சரிங்களா? அப்ப பாத்துக்கோங்க, உங்களுடைய பாவம் போனா நிறைய பேர் சொல்லுவாங்க அன்னதானம் பண்ணு, அன்னதானம் பண்ணு. ஏன்னா நீங்க கொடுக்குற காசுல 4 பேர் சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாலே உன்னுடைய பாவம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி. அதை விட பெருசு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தனுக்கு கல்வி கொடுக்கறது, ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு வாழ்க்கையை கொடுக்குறது. ஒன்றும் இல்லை, ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தா போதும், அவன் வாழ்க்கையவே மாத்திட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு சிலருடைய சின்ன சின்ன நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது அவர்கள் வாழ்க்கை மாறும்போது உங்களுடைய வாழ்க்கையும் அற்புதமா மாறும். சரிங்களா? எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பா அது போயிடும், உங்களை விட்டு நீங்கி போயிடும். ஒருவேளை ஐயா எனக்கு எவ்வளவு பண்ணாலும் எவ்வளவோ நல்ல செய்யணும், இருந்தாலும் எனக்கு துன்பங்கள் தொடர்ந்துகிட்டே வருது அப்படின்னா, இங்க வந்து ராகு கேது பரிகார ஸ்தலம் இந்த கோயில் இருக்கு, கூடவே லகுவராகி அம்மா இருக்காங்க. இங்க ஒவ்வொரு பஞ்சமிக்கும் பஞ்சமி ஹோமம், அப்புறம் ராகு கேது பரிகார ஹோமம், அப்புறம் நவகிரக ஹோமம், அப்புறம் பைரவருக்கு பலி கொடுக்கறது, ராகு கேதுக்கு அவங்க கையால பக்தர்கள் கையால இங்க வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்றது, பூஜை பண்றது. சரிங்களா? இந்த மாதிரி பெரிய அளவுல போவோம். அதுக்கப்புறம் அபிஷேகம், அன்னதானம், ஆராதனைன்னு பெரிய அளவுல இங்க ஒரு பெரிய விழா மாதிரி நடக்கும். நீங்க அதுல கலந்துக்கிட்டீங்கன்னா, சங்கல்பத்துல கலந்துக்கிட்டீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா ஒரு முன்னேற்றத்தை நோக்கி கண்டிப்பா போகும். ஒருவேளை என்னால வர முடியல அப்படிங்கிறவங்க கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல, நீங்க வந்து அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க, நம்ம அதை பத்தி பார்ப்போம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.